தமிழகத்தில் 8 போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள 3274 ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நாளை முதல் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. டாஸ்மாக் அலுவலகத்தில் நடத்திய சோதனை அரசியலமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி கட்டமைப்புக்கு விரோதமானது என அறிவிக்க கோரி தமிழக உள்துறை செயலாளரும் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநரும் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பாக சென்னையில் நடைபெறவுள்ள கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மானுக்கு அமைச்சர் ரகுபதி, திமுக எம்பி கனிமொழி ஆகியோர் நேரில் அழைப்பு விடுத்தனர். அதேபோல கேரள மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் சுதாகரனுக்கும் திமுக எம்பி கனிமொழி அழைப்பு விடுத்தார். தாங்கள் பாஜகவின் அடிமை இல்லை எனவும் யாரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்த ராஜதந்திரிகள் எனவும் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கூறினார். சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஆடுற மாட்டை ஆடியும் பாடுற மாட்டை பாடியும் கறக்கக்கூடிய திறமை தங்களுக்கு உண்டு என்று தெரிவித்தார். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட காரைக்காலைச் சேர்ந்த 13 மீனவர்கள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். அவர்களுள் ஒரு மீனவருக்கு காலில் அடிபட்டிருந்த நிலையில் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார். திருச்சி மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் சீனிவாசன் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் பகுதி செயலாளர் சுரேஷ் குப்தா என்பவரை ஜாதி ரீதியாக திட்டியதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சீனிவாசன் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இஸ்லாமிய பெண்களை அவமானப்படுத்தியதாக பெண் சுங்கத்துறை அதிகாரி மீது அளிக்கப்பட்ட புகார் தொடர்பாக 8 வாரங்களுக்குள் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுங்கத்துறை தலைமை ஆணையருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மெக்கா சென்றுவிட்டு சென்னை திரும்பிய சபீனாவை விமான நிலையத்தில் சோதனை செய்த பெண் அதிகாரி தங்கம் கடத்தவே இஸ்லாமிய பெண்கள் வெளிநாடு செல்வதாக கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியா வந்துள்ள மைக்ரோசாப்ட் இணை நிறுவனரும் அமெரிக்க தொழிலதிபருமான பில் கேட்ஸ் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது எதிர்கால சந்ததியினருக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கும் விதமாக தொழில்நுட்பம், புதுமை, நிலைத்தன்மை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருவரும் விவாதித்துள்ளதாக மோடி தமது X வலைதள பக்கத்தில் தகவல் தெரிவித்துள்ளார். பெண்கள் பார்களில் வேலை செய்ய அனுமதிக்கும் மசோதா மேற்கு வங்க சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. 1909ஆம் ஆண்டு வங்க கலால் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டு மதுபானங்களை பாட்டில் அல்லது கேன்களில் வாங்கிச் செல்ல அனுமதிக்கும் கடைகளில் பெண்களை பணியமர்த்துவதற்கான தடையை நீக்கும் வகையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. கர்நாடகாவில் பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவது போல் ஆண்களுக்கு வாரத்தில் 2 மதுபாட்டில் இலவசமாக வழங்க வேண்டும் என சட்டமன்றத்தில் MLA கோரிக்கை விடுத்ததால் சிரிப்பலை எழுந்தது. இதற்கு பதிலளித்துள்ள அம்மாநில காங்கிரஸ் அமைச்சர் KJ ஜார்ஜ், தேர்தலில் வெற்றி பெற்று மதச்சார்பற்ற ஜனதாதளம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அதனை நிறைவேற்றுங்கள் என பதிலடி கொடுத்தார். காஷ்மீர் கேட்டில் அமைந்துள்ள குதேசியா பூங்காவில் உள்ள மகாராணா பிரதாப்பின் சிலை சேதப்படுத்தப்பட்டதாக கூறி இந்துத்துவ அமைப்பினர் அக்பர் சாலையின் பெயர் பலகையை கருப்பு மையால் சேதப்படுத்தினர். இந்தியாவுக்குள் ஊடுருவியவர்களின் பெயர் தாங்கிய பலகைகளை அனுமதிக்க முடியாது என ஆவேசமாக கூறினர். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது தந்தை குமரி அனந்தனின் 93வது பிறந்த நாளை அவர் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனையில் கொண்டாடிய புகைப்படத்தை தனது X பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் தனது தந்தைக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்களுக்கும் மருத்துவமனைக்கும் மருத்துவ குழுவிற்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆட்சியரின் அதிரடி ஆய்வால் அதிகாரிகள் கதி கலங்கி விழிப்பிதுங்கி நின்றனர். சிறுவானூரில் ரேஷன் கடை, நெமிலி அகரம் பகுதியில் மேம்பால கட்டுமான பணிகள், பூண்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொருட்கள் மற்றும் மருந்துகள் இருப்பு, மேம்பாலத்தின் தரம் குறித்து கேள்வி கேட்டதால் அதிகாரிகள் விழிப்பிதுங்கி நின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாவேக்க சுவர் விளம்பரத்தில் பெண் ஒருவர் கருப்பு பெயிண்ட் பூசியது தொடர்பான CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுவாஞ்சேரி முதல் தெருவில் உள்ள சுவரில் கட்சி நிர்வாகி ஒருவர் தாவேக்க விளம்பரம் செய்திருந்த நிலையில் அதனை கருப்பு பெயிண்ட் பூசி அளித்த பெண் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதியோர் ஓய்வூதியம் பெற விண்ணப்பித்தவரிடம் 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். பரமக்குடி அருகே சின்ன நாகாட்சி கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் முதியோர் உதவித்தொகை பெறுவதற்காக கிராம நிர்வாக அலுவலர் அம்பேத் ராணியிடம் விண்ணப்பித்த போது அவர் 3000 ரூபாய் லஞ்சம் கேட்டார். கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த ஆனைமுடி பகுதியில் உள்ள பள்ளி வளாகத்தில் நுழைந்த காட்டு யானைகள் கூட்டம் வனத்துறையினர் அடித்த சைரன் ஒலியை கேட்டு ஓட்டம் பிடித்தது. இதனால் அச்சமடைந்த மக்கள் காட்டு யானைகளை ஊருக்குள் வராமல் தடுக்க வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்தனர். பேருந்துகளில் ஆபத்து காலங்களில் பயன்படும் அவசர வழி கதவு தாழ்பால் உடைந்த நிலையில் அதனை கயிறு கட்டி அரசு பேருந்து இயக்கப்படும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி விளாத்திக்குளம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து கோவில்பட்டி வழித்தடத்தில் இயக்கப்பட்டு வரும் TN72 N2100 என்கிற பேருந்தில் அவசர வழி கதவின் உடைந்த தாழ்பால் கயிற்றில் கட்டி வைக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே குடியிருப்பு பகுதியில் மது விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் காவல் நிலையத்திற்கு பூச்சி மருந்து பாட்டிலுடன் சென்ற பெண்களால் சலசலப்பு ஏற்பட்டது. ஓபசமுத்திரம் பகுதியில் 24 மணி நேரமும் மது விற்பனை செய்யப்படுவதாகவும் இதனை தடுக்க கோரியும் மனு அளித்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் லாரி உரிமையாளர்கள் 1 டன் எம்சாண்ட் என்று வாடிக்கையாளர்களிடம் கூறிவிட்டு குறைவான அளவில் விற்பனை செய்வதாக கல்குவாரி கிரஷர் மற்றும் உற்பத்தி மணல் உரிமையாளர்கள் நலசங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தமிழகத்திலேயே திருவண்ணாமலையில்தான் எம்சாண்ட் ஜல்லி குறைவான விலையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பரவலாக பெய்த கனமழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கீழக்கரை நகராட்சிக்கு உட்பட்ட வள்ளல் சீதக்காதி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தொகுப்பூதியம், மதிப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் பங்கேற்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். மயிலாடுதுறையில் திமுகவினர் குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பியதாக பாமக நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். குத்தாலம் சோழம்பேட்டை அழகியநாதர் கோவில் தெருவைச் சேர்ந்த பாமக கிளை செயலாளர் ராஜ்குமார் தனது முகநூல் பக்கத்தில் டாஸ்மாக் பில் கொடுக்காததை சுட்டிக்காட்டி திமுகவினரையும் இந்து சமய அறநிலையத்துறையையும் தகாத வார்த்தைகளில் திட்டி பதிவிட்டிருந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அழியாநிலை நெல் சேமிப்பு கிடங்கில் நிலுவை ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2 மாதமாக சுமார் 11,40,000 ரூபாய் நிலுவையில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் 150க்கும் மேற்பட்ட லாரிகள் நெல் மூட்டைகளுடன் காத்திருந்தன. நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிவகங்கை மாவட்டம் செல்லப்பனேந்தல் கிராமத்தில் தெருவை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகள் இடித்து அகற்றப்பட்டன. இங்கு போதிய கண்காணிப்பில்லாததால் பலரும் தெருக்களை ஆக்கிரமித்து கட்டடங்கள் கட்டியிருப்பதால் அவசரத்திற்கு ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட எந்த வாகனங்களும் செல்ல முடிவதில்லை என கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலக்கடலை அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் உரிய விலை கிடைக்க அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 37 கிலோ எடை கொண்ட ஒரு மூட்டை நிலக்கடலை 2,500 ரூபாய்க்கு விற்பனை செய்வதால் முதலீடு கூட எடுக்க முடியாத நிலை உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே பூவன்குறிச்சி பகுதியில் இரவு நேரத்தில் சுற்றித் திரிந்த ஒற்றை கரடியால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இதனை அப்பகுதியினர் செல்போனில் வீடியோ எடுத்த நிலையில் அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போது பரவி வருகிறது. சென்னையில் எண்ணூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இருசக்கர வாகனங்களை திருடிச் சென்ற ரவுடி உள்பட 2 போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சஞ்சய், ஜாகிர், இஸ்லாம் ஆகியோரிடமிருந்து 5 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பூரில் வெப்பத்தை தணிக்கும் வகையில் பேக்கரியில் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் தண்ணீரை ஸ்ப்ரே செய்யும் கருவி பொருத்தப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இதனால் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மக்களிடம் பில்டப்ஸ் மட்டுமே செய்து வருவதாக திண்டுக்கல் லியோனி விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் ஆனையூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாட்டை முறையாக கடைபிடித்து வருவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்று கூறினார்.
ராமநாதபுரம் பரமக்குடிக்கு நினைவஞ்சலி செலுத்த சென்ற பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவின் வாகனத்தை போலீசார் தடுத்ததால் இரு தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட பரமக்குடி பாஜக பிரமுகர் தேங்காய் கடை முருகனுக்கு நினைவஞ்சலி செலுத்த நிர்வாகிகளுடன் காரில் சென்றபோது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மலை கிராமமான வெலதிகாமணி பெண்டா கிராமத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் சிவ சவுந்தரவல்லி கள ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தங்களுக்கு அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸை அழைப்பதற்கு கூட செல்போன் சிக்னல் இல்லை என்பதால் செல்போன் டவர் அமைக்க கோரி மனு அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறையில் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றத்துறை மற்றும் தேசிய பசுமைப்படை இணைந்து நடத்திய கண்காட்சியில் 55 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களின் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. நெகிழி ஒழிப்பு, புவி வெப்பமயமாதல், சுற்றுச்சூழல் மாசுபடுதல், இயற்கை உணவுகளை பயன்படுத்துதல் உள்ளிட்டவற்றை எடுத்துரைக்கும் வகையில் மாணவர்களின் படைப்புகள் இடம்பெற்றிருந்தன. சென்னை கண்ணகி நகரில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மற்றும் சமூக நலத்துறை இணைந்து குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அவர்களுடன் இணைந்த கிராமிய கலைக்குழுவினரும் பாடல்களை பாடி நடனமாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவர்களிடையே நடைபெற்ற மாவட்ட அளவிலான சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கண்காட்சியில் ஆரோக்கிய உணவுகள், ஆற்றல் சேமிப்பு அளவீடுகள், ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் உள்ளிட்டவற்றை காட்சிப்படுத்தியதோடு அது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற பள்ளிக்கு 10,000 ரூபாய் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படாமல் உள்ள 3 மாத ஊதியத்தை உடனடியாக வழங்கக் கோரி கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை தொழிலாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர்கள் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கோஷங்கள் எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே சாயப்பட்டறையிலிருந்து வெளியேறும் சாய கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பேரூராட்சி செயல் அலுவலரிடம் அப்பகுதி மக்கள் புகார் மனு அளித்தனர். சாயப்பட்டறை சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தருமாறு அரசிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கீரப்பாளையம் பகுதியில் 100கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள உளுந்து பயிரில் மஞ்சள் நோய் தாக்கியுள்ளதால் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. வேளாண்மை துறையினர் பரிந்துரைத்த மருந்தை தெளித்தும் நோய் தாக்கம் குறையவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி நகரில் உள்ள சிட்கோ நிறுவன இடத்தை பள்ளிக்கு விளையாட்டு மைதானமாக வழங்க வலியுறுத்தி கோட்டாட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். சிட்கோ நிறுவன இடத்தை நகராட்சி உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தி வரும் நிலையில் அந்த இடத்தில் வணிக வளாகம் கட்டி வாடகைக்கு விடும் பணியை சிட்கோ நிறுவனம் தொடங்கியுள்ளது. திருப்பூரில் வெயிலின் தாக்கத்தை தவிர்க்க சிக்னலில் தற்காலிக நிழற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் அருகில் உள்ள சிக்னலில் தற்காலிக நிழற்கூரை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து சிக்னலிலும் நிழற்கூரை அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ரயிலில் பயணம் செய்த மூதாட்டியிடம் 6 சவரன் நகை பறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையிலிருந்து கோவைக்கு பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்த 60 வயது மூதாட்டியிடம் 6 சவரனை பறித்த மர்ம நபர் தப்பிச் சென்ற நிலையில் இது தொடர்பாக 3 தனிப்படை அமைத்த காவல்துறையினர் குற்றத்தில் ஈடுபட்ட கார்த்திக் என்ற நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்திலிருந்து தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி சக பயணியிடம் பெண் ஒருவர் மணிப்பர்ஸை திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி அண்ணா பேருந்து நிலையத்தில் இறங்கிய பெண் தமது பர்ஸ் திருடப்பட்டது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். நாளுக்கு நாள் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் ஏற்படும் மதுரை காளவாசல் சந்திப்பில் தற்காலிக பசுமை பந்தல் அமைக்கப்பட்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் அனைத்து சிக்னல் பகுதியிலும் பசுமை பந்தல் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் காச நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவச ஊட்டச்சத்து உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ரோட்டரி கிளப் சார்பில் கோவில்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு புரதம் சார்ந்த ஊட்டச்சத்து உணவுகள் இலவசமாக வழங்கப்பட்டன. மதுரையில் கோவில் திருவிழாவையொட்டி மஞ்சு விரட்டு போட்டி நடத்தப்பட்டது. மேலூர் மந்தை கருப்பண்ணசாமி கோவிலில் அப்பகுதியில் உள்ள 5 கிராம மக்கள் சார்பாக பாரம்பரிய முறைப்படி மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது.
போட்டியில் 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற நிலையில் காளைகளை பிடிக்க முயன்ற 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இரண்டாம் உலகப் போரின் போது ராணுவ வீரர்களுக்காக பயன்படுத்தப்பட்ட நீராவி என்ஜின் ரயில் இங்கிலாந்து நாட்டில் மீண்டும் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. அதில் அந்நாட்டு மக்கள் உற்சாகமாக பயணம் செய்தனர். 1940ஆம் ஆண்டில் நீராவி என்ஜின் ரயிலான கெனடியன் பசிபிக் இரண்டாம் உலகப் போரின் போது இங்கிலாந்தின் தெற்கு கடற்கரைக்கு வீரர்கள் மற்றும் பொருட்களை எடுத்துச் செல்ல பயன்படுத்தப்பட்டது. இந்தியாவிற்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நேரடி விமான சேவைகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஏர் இந்தியா மற்றும் ஏர் நியூசிலாந்து கையெழுத்திட்டன. இது இரு நாடுகளுக்கும் இடையே பயணிகளுக்கு அதிக விமானங்களை தேர்வு செய்யும் வகையில் வசதியை ஏற்படுத்தி தருவதாக உள்ளது. வடக்கு அயர்லாந்தின் பெல்ஃபாஸ்டுக்கு சென்ற இங்கிலாந்து மன்னர் சார்ல்ஸ், ராணி கமிலா ஆகியோருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் இடங்களை பார்வையிட்ட அவர்களுக்கு மலர் கொடுத்தும் இசையாலும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெரிய துறைமுகங்களுக்கு இடையேயான கபடி தொடரின் முதல் போட்டியில் தூத்துக்குடி வஉசி துறைமுக அணி வெற்றி பெற்றது. தூத்துக்குடியில் நடைபெறும் போட்டியில் சென்னை, மும்பை, மங்களூரு, குஜராத், விசாகப்பட்டினம் உட்பட 8 அணிகள் பங்கேற்றுள்ளன. முதல் போட்டியில் தூத்துக்குடி வஉசி துறைமுகம் மற்றும் விசாகப்பட்டினம் அணிகள் மோதின. இதில் வஉசி துறைமுக அணி 37க்கு 13 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. தலைமை பொறுப்பையும் பேட்டிங்கையும் தனித்தனியாக பார்ப்பதுதான் நல்லது என குஜராத் அணியின் கேப்டன் சுப்மன் கில் கருத்து தெரிவித்துள்ளார். தன்னுடைய அனுபவத்தில் தாம் பேட்டிங் செய்யும் போது அதை குறித்து மட்டுமே கவனம் செலுத்துவது தனக்கு சிறந்ததாக இருப்பதாக தெரிவித்த சுப்மன் கில், ஃபீல்டிங் அல்லது களத்துக்கு வெளியே இருக்கும்போது மட்டுமே தலைமை பொறுப்பு குறித்து அதிகமாக சிந்திப்பேன் எனவும் கூறினார். 43 வயதிலும் தோனிதான் உலகத்திலேயே சிறந்த விக்கெட் கீப்பர் என முன்னாள் வீரர் ராபின் உத்தப்பா பெருமிதம் தெரிவித்துள்ளார். நடப்பு ஆண்டிற்கான IPL போட்டிகளிலும் தோனி 7வது அல்லது 8வது வரிசையில் களமிறங்கி விளையாடுவாராகத்தான் எதிர்பார்ப்பதாக தெரிவித்த ராபின் உத்தப்பா, கடந்த IPL போலவே இந்த IPL போட்டிகளிலும் 12 முதல் 20 பந்துகளை விளையாடுவார் என நம்புவதாக தெரிவித்தார். முன்னாள் மனைவி தனஸ்ரீக்கு 4,75,00,000 ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்க இந்திய கிரிக்கெட் வீரர் யுஸ்வேந்திர சாஹல் ஒப்புக்கொண்டுள்ளார். அதில் ஏற்கனவே 2,37,00,000 ரூபாய் ஜீவனாம்சத்தை சாஹல் கொடுத்திருக்கும் நிலையில் மீதமுள்ள பணத்தை விவாகரத்திற்கு பிறகு வழங்க அவர் முன்வந்துள்ளது தெரியவந்துள்ளது. இந்த விவாகரத்து வழக்கில் இன்று இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் சக நாட்டு வீரர் HS பிரணாயுடன் பலப்பரீட்சை நடத்திய அவர் 23க்கு 21, 23க்கு 21 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்றார். இதேபோல பெண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் இஷாராணி பருவா சக நாட்டு வீராங்கனை ஆகர்ஷி காஷ்யப்பை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். புதிதாக 2 திரைப்படங்களில் நடிக்க உள்ளதாக நகைச்சுவை நடிகர் வடிவேலு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேங்ஸ்டர் உட்பட 2 படங்கள் தற்போது திரைக்கு வர தயாராக உள்ளதாகவும் வாழ்க்கையில் தோல்வி என்பது சகஜம் என்றும் கூறினார். விஷாலின் அடுத்த படத்தை ஈட்டி மற்றும் ஐங்கரன் படங்களை இயக்கிய இயக்குனர் ரவி அரசு இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர், நடிகைகள், தயாரிப்பாளர் உள்ளிட்ட விவரங்கள் அனைத்துமே இன்னும் முடிவாகாமல் உள்ள நிலையில் விஷாலே படத்தை தயாரிக்க உள்ளதாக சினிமா வட்டாரத்தில் பேச்சு அடிபடுகிறது. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி அழகிய நம்பிராயர் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற 5 கருட சேவை உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். அழகிய நம்பி, பள்ளிகொண்ட நம்பி, வீற்றிருந்த நம்பி, திருப்பார்க்கடல் நம்பி மற்றும் திருமலை நம்பி என 5 சாமிகளும் கருட வாகனத்தில் எழுந்தருளி காட்சியளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு பரமக்குடியிலிருந்து சைக்கிளில் யாத்திரையாக வந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். 45வது ஆண்டாக சைக்கிளில் யாத்திரையாக சென்ற 120 பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த அழகர் கோவிலில் உள்ள கல்லழகர் கோயிலில் பக்தர்கள் காணிக்கையாக 64,89,963 ரூபாய் செலுத்தியுள்ளனர். அதேபோல 75 கிராம் தங்கம், 185 கிராம் வெள்ளிப் பொருட்கள் கிடைத்திருப்பதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.